அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகள் மட்டும் பார்ப்போம். விசிக தலைவர் தொல் திருமாவளவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, விசிக போட்டியிடாத தொகுதிகளில் கூட்டணிக்கு எங்கள் கட்சிக்காரங்க சரியாக ஒத்துழைக்கலை, ஒரு சில தொகுதிகளில் விசிகவினர் சரியாக தேர்தல் பணியாற்றலை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு காணொலி போட்டிருக்கிறாரு. எதுவாக இருந்தாலும் ஃப்ராங்காக பேசுவாருன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அண்ணன் திருமாவளுடைய அந்த ஃப்ராங்கான ஸ்பீச்சை நம்ம வெளிப்படைத்தன்மையோடு வெளிப்படைத்தன்மையோடு பேசியிருக்காரு. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. காரணம் என்னன்னா, திமுக 8 சீட்டுகளை விசிக ஒதுக்குனாங்க. அதாவது திமுக நிற்கிற விசிக நிற்காத தொகுதிகளில் கூட்டணிக்கு விசிக வேலை பார்க்கல அப்படின்னு சொல்ற மாதிரி, விசிக நிற்கிற தொகுதியில் திமுகவும் வேலை பார்க்கல அப்படிங்கிற உள்ளர்த்தமும் இருக்கு. அதாவது என்ன சொல்ல வந்திருக்காருன்னா, திமுக ஒருவேளை வெற்றி பெற்றால், ஒருவேளை தான் சொல்றாரு, திமுக தான் வெற்றி பெறும், திமுக வெற்றி பெறும்போது அந்த வெற்றிக்கு முழுமையாக பாடுபட்டது விசிகாவா தான் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் யாருமே எங்களை பாராட்டலை. ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, எங்களை ஊக்குவிப்பதற்கும் எங்களை தன்னம்பிக்கை ரன் ரன் கமான் கமான் ஓடிவா ஓடிவா ஓடிவான்னு கூப்பிடுறது கூட எங்களுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சலாம் பட்டிருந்தார் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும்போது. இப்போ தேர்தலெலாம் முடிஞ்ச அப்புறம் எங்களுக்கு சரியாக வேலை பார்க்கலன்றாரு. சரியாக வேலை பார்க்கங்கிற ரிப்போர்ட் முன்னாடி கிடச்சிருந்தா தமிழ்நாடு முழுக்க ஆட்களை அலர்ட் பண்ணி திமுக கூட்டணிக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுன்னு சொல்லியிருக்கலாம். முன்னாடி கிடைக்கல. தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் வேலை பார்க்கலன்னு சொல்லி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஏன்னா தேர்தல் முடிஞ்சிருச்சு. வேலை பார்க்கலன்னு ஒரு ஒன் சைடில் திமுக இவங்களுக்கும் இவங்க திமுகவுக்கும் வேலை பார்க்கலங்கிறலாம் தாண்டி, விசிக நிற்காத மற்ற தொகுதிகளில், ஏன் விசிக நின்ற தொகுதிகளில் கூட இந்த விசிக பின்னணி கொண்ட நபர்களுடைய வாக்கு தாவேக்காவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறதான் கல யதார்த்தம். தாவேக்கா பெற்ற பெரும்பான்மையான வாக்குகள் ஏற்கனவே விசிக பெற்றுக்கொண்டிருந்த வாக்குகள், இதை விசிக மூலமாக பெற்றுக்கொண்டிருந்த வாக்குகள். வட மாவட்டங்களில் பல்வேறு கருத்து கணிப்புகளில் வர்ற செய்தி என்னன்னா, விசிக கொஞ்சம் இதில் டிஸ்டர்ப் ஆயிருக்கு. இதை நான் திருமாவளவனே வெளிப்படையாக சொல்லியிருந்தார். உங்களுக்காக உங்களை படிக்க வச்சு உன்னுடைய பிரச்சனையில் நிற்கிறவன் நான், ஆனால் நடிகை ஒருத்தன் வருவான், அவனை கைத்தட்டி பின்னாடி வச்சுட்டு போவீங்களா? 32 வருஷம் உங்களுக்காக நான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிறேன், உங்களுக்காக கல்யாணமே பண்ணலை, எல்லாம் பண்ணாமல் நான் நிற்கிறேன், நீங்கள் நடிகை முன்னாடி போகிறேன். அந்த கேள்வியில் பின்னாடி பெரிய வழி இருக்குது. அந்த திருமாவளவருடைய அரசியல் நிலைப்பாட்டை தான் நம்ம எப்போவுமே விமர்சனம் பண்ணுறோமே வெளியே, தனிப்பட்ட முறையில் திருமா என்கிற ஒரு தலைவர் இருக்கார் இல்லையா, ஒரு லீடர், அவர் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு. காம்ப்ரமைஸ்னால் பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ் இல்லை, தனக்காக, அதாவது தன்னுடைய மக்களுக்காக, விசிகாவுக்காக நிறைய காம்ப்ரமைஸை சகிப்புத்தன்மையோடு நிறைய தியாகங்களை பண்ணியிருக்கார். சிறைக்கு அவர் போனது கிடையாது, ஆனால் போராட்டங்களில் அவர்களை அரசியல் படுத்தியதில், அப்புறம் அவர்களை நிறைய வழக்கறிஞர்களை உருவாக்கியதில், அதில் பல விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. இன்னொன்று ஒரு பாதுகாப்பு, ஒரு சட்ட பாதுகாப்பை உருவாக்கி கொடுத்துருக்காரு. நிறைய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பிறந்த பின்னணி கொண்டவர்களை எடுத்து மேலே கொண்டு வந்தால் திருமாவளவனுக்கு பெரிய பங்களிப்பு இருக்குது. அப்போது இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி உன்னை இழுத்து மேலே கொண்டு வந்தால் நீ நடிகை முன்னால் போறிய அப்படிங்கிற வருத்தமும் வேதனையும் அவருக்கு இருக்குது. அவர் இன்னும் கூடுதலாக பண்ணியிருக்கணுமோ. இப்போ அவர் முழுமையாக அரசியல்படுத்தப்பட்டிருந்தா, முழுமையாக இந்த தனி மனித துதிபாடல் இல்லாமல் தத்துவத்தையும் சித்தாந்தத்தையும் பின்பற்றக்கூடிய நபர்களாக அவர்களை உருவாக்கி இருந்தால், பொது சமூகத்தில் அவர்களை கலக்கிற அளவுக்கு தமிழ் தேசியத்தை இன்னும் கோரா அவர் கையில் எடுத்திருந்தா, இப்போ கடைசி ஒரு 5 ஆண்டுகள் அந்த திருமாவளவன் தமிழ் தேசியத்தை நீர்த்து போவதற்கான எல்லா வேலையும் பார்த்தாரு. திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று தானே. ஆரம்பத்தில் திராவிடம்னா தமிழர்களுக்கு எதிரானது, திராவிடம் என்பது என்னங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பிய திருமாவளவனே திராவிடத்திற்கு ஆதரவாக பொலிட்டிக்கல் சார்புநிலை எடுத்து அதை தத்துவ சார்புநிலையாக மாற்ற முயற்சி பண்ணார். அப்போ அதனுடைய தோல்வி தான் தன்னுடைய தொண்டர்களை, விசிகாவுடைய ஆதரவாளர்களை, இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக தான் திருமாவளவன் அறியப்படுறாரு. அப்போ அந்த மக்களை ஒரு பொது சமூகத்தில், பொது நீரோட்டத்தில் இணைய விடாமல் தடுத்து அவர்களை தனித்து வைத்து அதை திமுகக்கான வாக்காக மட்டுமே இது வரைக்கும் மாற்றி வந்தவருடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க இந்த நாயக பிம்பம் உடையும் போது, திருமாவளவனுடைய நாயக பிம்பம் உடையும் போது, என்னங்க இவர் எப்போ பார்த்தாலும் திமுக கூட்டி வைக்கிறாரு, 4 சீட்டு 5 சீட்டு 6 சீட்டு எடுத்துட்டு போயிடுறாரு அப்படிங்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த நாயகத்தில் இன்னொரு நாயகம் வரும்போது அவனை தனக்கான லீடராக அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் விசிகா டிஸ்டர்ப் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த திருமாவளவனுடைய இந்த பேச்சு மூலமாக தெரிய வருது. ஏன்னா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே இந்த வருத்தத்தை பதிவு பண்ணியதும், திமுக கூட்டணிக்கு விசிகா ஒத்துழைக்கலன்னு சொல்கிறதும், திமுக கூட்டணிக்குள்ளே எங்களை சரியாக நடத்தலை அப்படின்னு சொல்கிறதும், திமுகவோட வெற்றிக்கு நாங்கள் தான் பாடுபட்டுவோம்
பாடுபட தான் இருப்போம், அந்த வெற்றி கிடைச்சுன்னா எங்களால் தான் கிடைச்சதா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடியும் விசிகா டிஸ்டர்ப் ஆயிருக்கு இந்த தேர்தல் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. அடுத்ததா இந்த சோஷியல் மீடியா முழுக்க நேற்றுலேருந்து இளையராஜா வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாரு. ஏங்க ட்ரம்ப்பே ஆதரவுங்க, ட்ரம்ப்புமா, பில்கேட்ஸ் அவர் ஆதரவு, எலன் மஸ்க் ஆதரவு, கிங் மிங் ஜங், யங் மங் ஜங் எல்லாமே ஆதரவு. இளையராஜா அபிஷியல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல், ஆமா, அதை வந்து ஒரு அட்மின்ட்ட அவர் கொடுத்துருக்காரு. இளையராஜா அவர்கள் வந்து இப்போ சாட்டையில் நான் வந்து அட்மின், இந்த வீடியோ எனக்கு தெரியாமல் அப்லோட் ஆக வாய்ப்பு இல்லை. சாட்டை யூடியூப் சேனலில் நான் தான் அட்மின். பசங்க அப்லோட் பண்ணால் கூட ரிலீஸ் பண்ணுறது எல்லா வீடியும் நான் தான் ரிலீஸ் பண்ணுவேன். அதுக்கு தம்ப்நெயில் டெக்ஸ்ட்டு எல்லாமே நான் தான் போடுவேன். என் பார்வை தாண்டி போகாது. நான் எடுக்காத இன்டர்வியூஸ் பசங்க எடுக்கிறாங்க அப்படின்னா சில வீடியோக்களை வந்து எடிட்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மற்றபடி என்னோட காணொலிகள் நான் தான் ரிலீஸ் பண்ணுவேன். அதுக்கு நான் தான் பொறுப்பு. அது மாதிரி பெரும்பாலான பிரபலங்கள் இருக்காங்க இல்லையா, விஏபிஸோ இல்லை பிரபலங்களோ நிறைய இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸோ இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்களையோ இவங்கெல்லாம் பெரும்பாலும் தன் காணொலிகளை தான் தான் வெளியிடுவாங்க. இளையராஜா அவர்களுக்கு வந்து இந்த சமூக வலைதள கணக்குகள் எதுவுமே நேரடியாக கிடையாது. அவர் ஒரு அட்மின் வச்சிருக்காரு. அந்த அட்மின் மூலமாக கருத்து போடுவார், இல்லை செல்ஃபி வீடியோ எடுத்து யாருக்கா வாழ்த்து சொல்லுவார், பிறந்த வாழ்த்து, இல்லைன்னா தன்னுடைய சிம்பனி குறித்தெல்லாம் வந்து செல்ஃபி வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணி எல்லா சேனலுக்கும் அனுப்பிச்சிடுவார். இதுதான் வழக்கம். இளையராஜா அபிஷியல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் இளையராஜா அவர்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இயக்கி இசையமைத்த ஒரு பாட்டு, சின்ன தம்பி உன்னை நம்பி நாடு இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த பாட்டில் வந்து ஒரு ஆடியோ சாங்கு, ஒரு வெறும் ஒளி மட்டும். அந்த பாட்டை வந்து நேற்றைக்கு காலையிலேயோ இல்லை முதல் நாள் இரவோ வந்து வெளியிடுறாங்க. உடனே இளையராஜா விஜய்க்கு ஆதரவுட்டாங்க. இளையராஜாவில் வந்து 22ஆம் தேதி இரவு தன்னுடைய கணக்குலையோ இல்லை காணொலியாக எடுத்தோ இல்லை தன்னுடைய இளையராஜா அஃபீஷியலுங்கிற யூடியூப் சேனல்லையோ விஜய்க்கு ஆதரவு அப்படின்னு போட்டிருந்தாருன்னா அது விஜயினுடைய ஆதரவு. அவர் ஒரு பெரிய மனிதர். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர். பிஜேபியில் ராஜ்யசபா எம்பியாக இருக்கார், நியமன எம்பியாக இருக்கார். முழுக்க பாஜக ஆதரவாளராக அவர் அறியப்படுறாரு. பாஜக முகமானா அவர் பொது முகம் தான், தமிழ் முகம் தான், தமிழ் இசை முகம் தான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் பாஜக ஆதரவாளராக தான் அவர் அறியப்படுறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் விஜய் ஆதரிக்கிறாரு. அவர் விஜய்க்கு மட்டுமா பாட்டு போட்டிருக்காரு, விஜயகாந்துக்கு பாட்டு போட்டிருக்காரு, அஜித்துக்கும் பாட்டு போட்டிருக்காருல ஆரம்பத்தில், கமலஹாசனுக்கு போட்டிருக்காரு, இங்கே இருக்க நடிகர் எல்லாருக்கும் போட்டிருக்காரு, அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கலைஞருக்கு பாட்டு போட்டிருக்காரு. தெற்கு திசைமை அவரோட இசை தான் அது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கதைவசனம் எழுதி எத்தனையோ பாடல்களுக்கு பாட்டு போட்டிருக்காரு. இப்போ கடைசியாக அவர் வந்து கலைஞர் கதைவசனம் எழுதிய ஒரு பாட்டை வந்து தன்னோட யூடியூப் சேனல் ரிலீஸ் பண்ணிட்டார் அப்படின்னா அது திமுக ஆதரவா? அதாவது என்ன சொல்றதுன்னா, எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு தலைமையில் ஒரு பழமொழி உண்டு. எடுப்பார் கைப்பிள்ளைன்னா யார் தூக்குனாலும் போய்க்குவாங்க. அந்த குழந்தை வந்து யார் தூக்குனாலும் போவோம். சில குழந்தைக்கு அப்பா அம்மா தூக்குனா மட்டும் தான் போவோம். சில குழந்தைங்களுக்கு மற்றவங்க மேலே இப்படிங்க அத்தையோ மாமாவோ சித்தியோ போனோம் போகாது, வெக்கப்படும், கூச்சப்படும். ஆனால் சில குழந்தைங்க யார் தூக்குனாலும் போவோம். அது எடுப்பார் கைப்பிள்ளை. சிரிச்சுட்டே போயிடும். ஆமாம். அது போல் இந்த கைப்புள்ள இருக்கு இல்லையா, அது கைப்பிள்ளை, இது கைப்புள்ள. இந்த கைப்புள்ள ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கூட்டத்தில் கொடியாட்டாங்கன்னு சொல்றாரு. உடனே மொத்த பேரும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபயர் விட்டாங்க. ஆமா, சித்தப்பா அது நம்ம சேர போறாங்க அப்படின்னு ஃபயர் விட்டாங்க. ஆமா, அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த ப்ரௌன் கலர் பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட்டும் போட்டு வந்துட்டாரு. அவர் எதுக்கு போட்டிருந்தாருன்னு அவர் இது மாதிரி நிறைய இதெல்லாம் போட்டுருக்கேன். இப்போ நான் கூட இந்த ஒயிட் பேண்ட் தான் போட்டிருக்கேன். ஆமா, இன்னைக்கு ஒயிட் ஷர்ட், இப்போ ப்ரௌன் பேண்ட் போட்டு ஒயிட் ஷர்ட் போட்டு இப்போ தலைகீழ போடுன்னு வச்சுக்கோங்க. இது அப்படியே ரிவர்ஸ் இருந்தால் போதும், முடிஞ்சு. சாட்டை விஜய்க்கு ஆதரவு தெரியும்ல. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க அப்புறம் விஜய்க்கு ஆதரவா? எல்லாரும் பெரும்பாலும் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை தான். போலீஸ்காரங்களுக்கு ஃபுல்லாக அதுதான், வெள்ளை சட்டையும். இது போக்குவரத்து காவலர் டிராஃபிக்கில் பெரும்பாலான அதிகாரிகள் இது வந்து ஒரு நார்மல் ஒரு ஃபார்மல் கோடுங்க. அது அந்த ஃபார்மல் ட்ரெஸ் கோடு. இன்ஸ்டாகிராமை திறந்தீங்கன்னா ஒரு விரல் புரட்சியே, ஏன்னா ஓட்டுக்குன்னு அதான் ஒரு பாட்டு இருக்கு, ஒரு விரல் புரட்சி தான். இது விஜய்க்கு ஓட்டு போடணும்னு போட்டிருப்பான், பொதுவாக போடணும்னு போட்டிருப்பான். இப்போ சாட்டை எடுத்து நாட்டை திருத்துங்கிற பாட்டுங்கிறது ஒரு பொதுவான பாடல் தான், நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ சாட்டை எடுத்து நாட்டை திருத்துன்னு போட்டவன் பூரா நாம் தமிழுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பான்னு சொல்ல முடியாது. பாட்டை கூட சும்மா வைப்பானுங்க. இப்போ நானே விஜய் பாட்டை நிறைய பாட்டை வந்து பாட்டுங்க, பொதுவான பாட்டு தானே அது. விஜய் பாடலே பொதுவான பாடல் இருக்குது, அதை எடுத்து நம்ம வைக்கிறோம்னா இப்போ நம்ம விஜயோட ஆதரவாளரா? அது எடுப்பார் கைப்பிள்ளை போல யாராவது நம்மளை ஆதரிச்சிட மாட்டாங்களா?
யாராவது நமக்கு பெரிய மனுஷங்க வந்து நம்ம குரல் கொடுக்க மாட்டாங்க. இப்போ அதை விட என்ன பண்ண ரவி ஐபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்காரு. அந்த கருத்து கணிப்பில் வந்து அவர் நடத்தலை, முன்னாள் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் 10 பேரை வச்சு நடத்தியிருக்காரு. நடத்தி அவர் ஒரு ரிசல்ட்டை சொல்றாரு, 41 விழுக்காடு தாவேக்கா பெறும் அப்படின்னு. உடனே ரவி ஐபிஎஸ் சொல்லிட்டாரியா, காவல்துறை அதிகாரிகள் 10 முன்னாள் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் எடுத்தது உறுதியாக ஆட்சி மாற்றம் 41 விழுக்காடு அப்படின்னு சொன்ன உடனே கீழே ரவி ஐபிஎஸ் வந்து ஒரு கமெண்ட் போட்டு பாஸ் பண்ணியிருக்காரு. இது அனைத்தும் சர்வே செய்து வந்த தனிப்பட்ட கருத்து கணிப்பு. கமெண்ட் செக்ஷனில் யாரும் குஜிலி மஸ்து போட்டுக் கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. இதை யாருமே படிக்கல. கமெண்ட்ல வந்து குஜிலி மஸ்து சண்டை போட்டுக்காதீங்க, இதெல்லாம் தனிப்பட்ட கருத்து கணிப்பு தான். கருத்து ஒரு கணிப்பு. ஒரு இப்போ நீங்க வந்து ஒரு இது இப்படி நடக்கலாம், நீ 12B பஸ்ஸை பிடிச்சிருந்தா அப்படி ஆயிருப்ப, பஸ்ஸை பிடிக்கல அப்படி ஆயிருப்ப. அது மாதிரி இப்படி 41% எடுத்தா சரி 41, மீதி 59 விழுக்காடு யார்கிட்ட இருந்து போயிருக்கோம், திமுக கடந்து போயிருக்கோம், அதிமுக கடந்து போயிருக்கோம், நாம் தமிழ் போயிருக்கோம், அதனால இவங்க இப்படி வாங்குவாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு. நான் கூட ஒரு கருத்து கணிப்பு, எனக்கு ஒரு மனசுல ஒரு கருத்து கணிப்பு வச்சிருக்கலாம். இப்போ தென்காசியில் நாம் தமிழ் இவ்வளோ வாங்கும், ஆலங்குளத்தில் இவ்வளோ வாங்கும், காரைக்குடியில் இவ்வளோ வாங்கும், த்ரோடு தமிழ்நாடு இவ்வளோ வாங்கும், ஒரு கணிப்பு இருக்கு. இப்போ இந்த கணிப்பை நம்ம வெளியே வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் மனசுக்குள்ளேயும் ஒரு கணிப்பு இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு கருத்து கணிப்பு. தமிழ்நாடு முழுக்கினுடைய 4,88,00,000 வாக்காளர்கள், அதுல 10 விழுக்காடு எடுத்திருந்தால் அது சரியான கணிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. 10 விழுக்காடு எடுத்துக்கணும். 48 லட்சம் பேர், 4,88,00,000 லட்சத்துல நீங்க கருத்து கணிப்பு எடுத்தீங்கன்னா 48 லட்சம் பேர் எடுக்கணும். அதுல 1 விழுக்காடு வச்சீங்கன்னா 4,80,000 பேர். இவங்க மொத்தமாவே தமிழ்நாடு முழுக்க எடுத்தது ஒரு தொகுதிக்கு 200, அதிகபட்சமா ஒரு 60,000 வைங்க, 60,000 பேர்ட்ட எடுத்ததாக சொல்றாங்க. யாருக்கு தெரியும்? அப்ப இந்த கருத்து கணிப்பு எல்லாமே முழுக்க பெய்டு. திமுகவுக்கு சார்பாகவோ இல்லை அதிமுகவுக்கு சார்பாகவோ இல்லை தாவேக்காவுக்கு சார்பாகவோ வரக்கூடிய அந்த கருத்து கணிப்புகள். ஏன் கருத்து கணிப்புல என்டிகே இல்லை, ஏன் அதை அதர்சனம் வைக்கிது? நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு வாக்கு இருக்குல்லங்க, ஏன் நாம் தமிழ் கட்சி பே பண்ணாது? மற்ற கட்சிகள் எல்லாமே பேரோல்ல ஒரு லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. என்டிடிவிக்கோ சிஎன்எனுக்கோ எல்லாருமே பேதாங்க, பேக்கேஜ்ல போயிட்டாங்க. 100 விழுக்காடு நான் எழுதி சத்தியம் பண்ணி சொல்லுவேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய அனைத்து ஊடகங்களும் 100 விழுக்காடு தேசிய அங்கீகரிக்கப்பட்ட நேஷனல் மீடியாஸ் அனைத்துமே பேரோல் லிஸ்ட்ல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய யூடியூப் சேனலுக்கு ஒரு குறைந்தபட்ச வருமானம் இருக்கும், மெயின் ஸ்ட்ரீமுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம், நேஷனலுக்கு கொஞ்சம் அதிகம். நீங்க உங்களுக்கு வந்து நியூயார்க் டைம்ஸ்ல வர வைக்கணுமா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூஸை வர வைக்கணுமா, துபாய் போன்ற நாடுகள் நியூஸை வர வைக்கணுமா, எல்லாத்துக்கும் பேமெண்ட் தான். இப்போ நீங்க வந்து ஒரு எஃப்எம் இருக்கு, எஃப்எம்ல விளம்பரம் கொடுக்குறோம், நீங்க வந்து ஒரு 2.5 லட்ச ரூபா கட்டினீங்கன்னா 4 நாளைக்கு ஒரு நாளைக்கு 10 தடவை சீமானனுடைய குரல்ல ஓட்டு கேட்குற மாதிரி நாங்கள் போட்டு தரோன்றோம். அது ஒரு பேக்கேஜ் தானே, அது ஒரு பேக்கேஜ். அது ஆஸ் யூசுவல் எல்லா கட்சியும் பண்ணுறது அட்வர்டைஸ்மெண்ட். எஃப்எம்க்கு எவ்வளவு, நியூஸுக்கு எவ்வளவு, யூடியூபுக்கு எவ்வளவு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு எவ்வளவு, அச்சு ஊடகத்துக்கு எவ்வளவுன்னு கொடுக்குறோம். இதே போல தான் உங்கள் ஃபுல் ஸ்பீச் 1 hour பேச்சு நீங்கள் பேசுறது. நீங்கள் விருகம்பாக்கத்தில் வேட்பாளராக கலந்துக்க போறீங்க, உங்களுடைய பேச்சை லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு 5 லட்சம் ரூபா. ஆமாம், பேக்கேஜ் ஏன்டி பேசுனாங்களே. ஆமாம், பேசாத மீடியா மாலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்ணணுங்க. விருகம்பாக்கத்தில் நீங்கள் காலை 8 மணிக்கு பரப்புரைக்கு போறீங்க, நடந்தே அலையும் விருகம்பாக்கம் வேட்பாளர், பரப்புரை வாகனம் கூட இல்லாமல் பரப்புரை செய்யும் விருகம்பாக்கம் வேட்பாளர், வீடு வீடாக சென்ற விருகம்பாக்கம் வேட்பாளர், நாம் தமிழர் குறித்து உருக்கமாக பேசிய விருகம்பாக்கம் வேட்பாளர், கட்டி பிடித்த மக்கள், காசை கொண்டு கொடுத்த மக்கள், இப்படி தம்ப்நெயில் போட்டு இப்படி ஷார்ட்ஸ் போடணும்னா உங்களுக்கு மொத்தமா 25 lakhs நீங்க வந்து தமிழ்நாடுடைய ஒவ்வொரு சேனலுக்கும் இப்போ ஒரு 10 சேனலுக்கு 25 lakhs 2.5 கோடி ரூபா. 2.5 கோடி ரூபா நீங்க எடுத்து முதல்ல வச்சிடணும். வச்சுட்டு அப்புறம் தான் இதெல்லாம் நீ பிரச்சாரத்துக்கு ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் விருகம்பாக்கம் வேட்பாளர் மகிழன் சந்தோஷத்தை தவிர வேற யாரு முகமே தெரிஞ்சிருக்காது கண்டிப்பா. அப்புறம் யூடியூப் சேனலுக்கு ஒரு சேனலுக்கு 5 ரூபா, 50 சேனல் 5 எவ்வளோ வச்சு 50 சேனல், அதுக்கு ஒரு 2.5 கோடி ரூபா தனி எடுத்து வச்சு. ஸோ டோட்டலாக இதுக்கு ஒரு 5 கோடி ரூபா ஆச்சு. அப்புறம் பேப்பரு, அப்புறம் எஃப்எம், அப்புறம் வந்து இது இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸுக்கு 50,000 ரூபா, இன்ஸ்டாகிராமில் 50 ரூபா கொடுத்துட்டீங்களா அவன் 10 நாளைக்கு வந்து விருகம்பாக்கம் நான் போயிருந்தேன் எங்கள் சித்தி வீட்டுக்கு லீவுக்கு, அப்போது யாருமே எங்கள் வீட்டுக்கு ஓட்டு வரல, ஆனால் ஒருத்தர் தான் வந்தார். யாருன்னா அவர் தான் சந்தோஷ் மகிழன். அவர் பேசின பேச்சை கட்டி எங்கள் சித்தி சித்தப்பா எல்லாருமே வேற வேற கட்சி சார்ந்தவங்க, அவங்க எல்லாருமே என்டிகேக்கு ஓட்டு போடணும்னு முடிவெடுத்துட்டாங்க இப்படின்னு பேசுவாங்க.
நீங்கள் மறுநாளே அந்த பாயிண்டை கொடுத்து இன்னொரு 1 லட்ச ரூபாய் கொடுத்து இன்னொரு கட்சி கொடுத்தீங்கன்னா அப்படி நாம் தமிழர் கட்சி வந்து யாருமே எங்களுக்கு ஓட்டு கேட்டு வரவே இல்லை. ஆனால் ஓட்டு கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகராஜா மட்டும் தான் வந்தார். அவர் எங்கள் தொகுதிக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு. அண்ணாமலை இப்போ புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சலபுரத்தில் டாஸ்மாக் கொடுத்து எங்களுக்கு குழு குடிக்கிறதுக்காக பீர் கொடுத்து வச்சிருக்காருன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் காசு கொடுத்தால் அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த கருத்து கணிப்புகளும். இப்படிலாம் ஒரு பேக்கேஜ் இருக்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் ஒரு பேக்கேஜ். எங்களுக்கு வந்து ஒரு 80% போடுங்க, எங்களுக்கு 60 போடுங்க, எங்களுக்கு 30 போடுங்க அப்படின்னு. இப்போ வந்து நிலையில் என்னன்னா, ஒரு கம்பெனி வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியிலிருந்து வாங்கிட்டாங்கன்னா எல்லாத்தையும் வாங்க முடியாது. கருத்து கணிப்பை பொறுத்தவரை வேணா கருத்து உங்களுக்கு காசு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப மட்டம் தட்டாமல் கொஞ்சம் 15 வருவீங்க 20 வரைக்கும் போடுறாங்க. இது எல்லாமே தெரிஞ்சிட போகுது இல்லை. இதெல்லாம் எதுக்காக இந்த 4 நாளுக்காக ஏன் இந்த மாதிரி அவங்க வந்து பண்ணணும்? இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, அதாவது விருப்பமான ஒரு விஷயத்தை பண்ணும்போதோ இல்லை கேட்கும்போதோ மண்டையில் டோப்பமைன் சுரக்குமா, அந்த டோப்பமைனுக்காக தான் இந்த மாதிரி செய்திகள்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்களா? இல்லை, ஒரு மக்களை வந்து ஒரு இதிலே வச்சுக்கிறது, வரப்போகுது அது வரப்போகுது அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே வச்சுக்கிறது, மென்டலி மக்களை தயார்படுத்துவது அப்படின்னா இந்த கருத்து கணிப்புகளில் அதாவது ஒரு 25 to 30% உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கு. மீதி 70 விழுக்காடு முழுக்க பணமும் கற்பனையும். அதுதான் இங்கே எப்படி வாக்கு விழுந்திருக்கு அப்படிங்கிறத இந்த தேர்தலில் யார் ஒருத்தர் சொன்னார், பெரும்பாலும் திமுக வாக்குகளைத்தான் விஜய் வாங்கியிருக்காரு. இது வந்து அப்போ என்ன ஆகணும், இது அதிமுகவுக்கு பலன் சேர்க்கும் அப்படின்னாரு. அப்படிங்கிறது திமுக வாக்குகளை விஜய் வாங்கியிருக்காரு, அதனால அதிமுகவுக்கு பலன் சேர்க்குன்றாங்க. சரி, அதிமுக வாக்குகளை விஜய் வாங்கியிருந்தா அது திமுகவுக்கு பலன் சேர்க்கும். சரி, திமுக வாக்கில் கொஞ்சம் அதிமுக வாக்கில் கொஞ்சம் ரெண்டுக்கும் பலச்சிருந்தா அது விஜய்க்கு பலன் சேர்க்குன்றாங்க. ஸோ இதனால விஜயே வந்து என்னதுன்னா இந்த அந்த ஆட்டத்தை வந்து தவிர்க்க முடியல. ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள் இருக்கு இல்லையா, அது இந்த 3 பேரையும் டிஸ்டர்ப் பண்ண முடியல. திமுக வாக்க விஜய் வாங்கியிருக்காரு. குறிப்பாக இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களில் விஜய்க்கு ஓரளவுக்கு வாக்கு விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது திமுகவுடைய ஆடட் வாக்குகள், இந்த ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆடட் பெனிஃபிட்ஸு. அது மாதிரி எப்போதுமே இலவசமாக திமுகவுக்கு வேற ஆப்ஷனே இல்லாமல் திமுகவுக்கு போடுற ஓட்டு. இப்போ திமுக வந்து மீனவர்களுக்கு இல்லை வந்து குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து ஓட்டு வாங்குறது இருக்குது. இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை பெரும்பாலும் காசுக்கும் அவங்க இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜமாத்து பள்ளிவாசல் தேவாலயம் ரெண்டுலையும் சொல்ல போகிறாங்க. ஜமாத்தார் என்ன சொல்கிறாங்க, பிசப் என்ன சொல்கிறாங்க. பிசப் சொல்லிட்டாருன்னா மொத்தமாக திமுகவுக்கு போட்டுருவாங்க, இங்கே ஜமாத்தார் சொல்லிட்டா அப்படியே போட்டுருவாங்க. இப்போ இந்த பிசப்பு ஜமாத்தாரை தாண்டி ஒரு ரோலை டிவிக்கே ப்ளே பண்ணுது. சிறுபான்மை பள்ளிவாசலுக்கு போகிறாரு, தேவாலயத்துக்கு போகிறாரு, முட்டி போடுறாரு, கிறிஸ்தவ வேட்பாளராக இருக்காரு, அவர் மதசார்பற்ற சமூக நீதினு சொல்கிறாரு. அப்படிங்கும்போது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி இது டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களோடு டிஸ்டர்ப் ஆயிருக்கு. இது எவ்வளோ டிஸ்டர்ப் ஆயிருக்குன்றதை பொறுத்து தான் திமுக மேலே ஏறுறதும் கீழே போகிறதும் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் சொல்லப்படுற செய்தி. அப்புறம் இது அதிமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு ஆன்டி இன்கம்பன்சி சொல்கிறாங்க இல்லையா, அவர் ஆட்சி மீதான அதிருப்தி, ஆட்சி மீதான மக்களுக்கு கூடிய வெறுப்பு கோபம், இது வந்து எதிர்கட்சிக்கு எப்பவுமே போகும். இந்த வாக்குகள் அதிமுகவுக்கு போகாமல் விஜய் தடுத்திருக்காரு. அப்போ இது அதிமுகவுடைய ஓட்டு டிஸ்டர்ப் ஆயிருக்கு. இன்னொன்று எம்ஜிஆரை கையில் எடுத்திருக்காரு. அதிமுகலேருந்து கிட்டத்தட்ட 106 வேட்பாளர் உள்ள வந்திருக்காங்க. அதனால அதிமுகவும் டிஸ்டர்ப் ஆகுது விஜய்னால. அப்போ அது அதிமுகவுக்கு டிஸ்டர்ப் ஆகுறதுனால, அதிமுக ஓட்டை இவர் வாங்குறதுனால இது திமுகவுக்கு பலம் சேர்த்துருது. ஒரு 4 முனை போட்டியில் நாம் தமிழர் தன் வாக்குகளை எடுத்து மேலே ஏறுறாங்க. தமிழ் தேசிய வாக்குகளை ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஒரு ராயலான வாக்குகளை எடுத்து மேலே ஏறாங்க. இந்த வாக்கு திமுக அதிமுக தாவேக்கால உடைக்க முடியல. இந்த பக்கம் தாவேக்கா உடைக்கிற ஓட்டு திமுக ஓட்டும் அதிமுக ஓட்டாவும் இருப்பதனால தாவேக்கா மேலே ஏறுது அப்படிங்கிறது ஊடகத்தின் செய்தி. ஆனால் அது எவ்வளவு உடைஞ்சிருக்கு, எவ்வளவு வந்திருக்கு, அதோட எண்ணிக்கை என்னங்கிறத பொறுத்து தான் இந்த களமும் தேர்தல் முடிவுகளும் இருக்க போகுது. அதனால இது கணிக்க முடியாத தேர்தலாக மாறினதுக்கான காரணம் என்னன்னா, இது யாருடைய ஓட்டை விஜய் வாங்கியிருக்காருங்கிறது. விஜய்க்கான 20 25 எல்லாம் போடுறது வந்து இப்படி வந்திருக்கலாம். சரி, விஜய் வந்து 20ங்கும் போது என்ன சொல்லியிருந்தேன், 10 திமுகலேருந்து 7 அதிமுகலேருந்து 3 நாம் தமிழ் இருக்கும் போது நாம் தமிழுக்கு 5ன்னு போடுறான். ஆனால் நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா, இப்போ நாம் தமிழ் திமுக தாவேக்காங்கிற ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நாம் தமிழ் கட்சி ஒரு 18 விழுக்காடோ 20 விழுக்காடு எடுக்கும். இந்த இதில் திமுக அதிமுக திராவிட கட்சிகள் வேண்டாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒண்ணுக்கு போடும். 3வது அன்னைக்கு ஏதாவது மக்கள் நல கூட்டணிக்கோ எதுக்கோ விஜயகாந்துக்கோ போட்ட 3வது அன்னைக்கு இல்லையா, அந்த 3வதா போடக்கூடிய ஆட்கள் வேணா அந்த ஓட்டை வேணா நாம் தமிழ் கட்சியிலிருந்து அவர் எடுத்து போயிருக்கலாம். நாம் தமிழ் கட்சிக்கு விழுந்த கோர் ஓட்டையோ தமிழ் தேசிய வாக்குகளையோ நாம் தமிழ் கட்சி ஐடியாலஜிக்கு விழுந்த வாக்குகளையோ பல விளப்புரை வாக்குகளையோ அவர் எடுக்க முடியாது. விஜய் எந்த நாம் தமிழுக்கு விழ வேண்டிய வாக்குகள் எடுத்திருப்பாரு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்படின்னா திமுக அதிமுக 2 கட்சி வேண்டாம், திராவிட கட்சியா இல்லை, திமுக அதிமுக கட்சி வேண்டாம், 3வது எங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும்
அப்படிங்கிற ஒரு வாக்காளர் இருப்பாங்க. அந்த வாக்காளருடைய வாக்குல நாம் தமிழ் கட்சிக்கு பெற வேண்டிய இருந்ததுல, அதாவது 8 தாண்டி 15 தாண்டியோ பெற வேண்டி இருந்ததுல ஒரு 3 விழுக்காடை அவர் எடுத்துட்டு போயிருக்கலாம். அப்போ நாம் தமிழ் அதாவது லாபத்துல நஷ்டம் வாங்கல்ல, நமக்கு வந்து லாபத்துல நஷ்டம், எங்களுக்கு அசலுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, லாபத்துல எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழ் மேலே ஏற வேண்டியதுல ஒரு 2 விழுக்காடோ 3 விழுக்காடோ விஜய் எடுத்துருக்கலாம். ஸோ அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்படி பார்க்கும்போது விஜய் வந்து ஒரு 18லேருந்து 20 விழுக்காடு எடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு 41 விழுக்காடு ஐபிஎஸ்ன்னு சொல்றாங்க, 30 விழுக்காடுனாங்க, மினிமம் 20, மேக்சிமம் 31 அப்படிங்க. 31 கிட்டத்தட்ட நெருக்கியவர் வந்து எதிர்கட்சியாவோ இல்லை ஆளுங்கட்சியாவோ வந்துருவாரு. அதுக்கான எந்த சூழலும் இல்லைங்கிறது தான் பொதுவான மக்களுடைய கருத்து. ஆனால் பரவலாக அவருக்கு ஒரு ஓட்டு விழுந்திருக்கு. நடிகன்னு பொதுவாக தெரிஞ்ச முகம், தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட முகம், எதுக்கு போகிறோன்னு தெரியாத ஒரு கூட்டம் வந்து மாற்றம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் இது மாற்றம் படித்தவங்களே போட்டிருக்கான். அரசியல் விவரம் தெரிஞ்சவன், படித்தவன், நல்ல அறிவுள்ளவனே விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டிருக்கான். அப்போ அவன்லாம் எந்த மாதிரியான மனநிலை இருந்தான் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியல. அவனுக்கு தெரியலை இது ஒரு மாற்றம், இது ஒரு சேஞ்சுன்னு வச்சுக்கோங்க. சேஞ்சுங்கிறது வந்து திமுக அதிமுகவுக்கு சேஞ்சு நம்புறதும், அதிமுக திமுகவுக்கு சேஞ்சு நம்புறதும், இந்த ரெண்டுக்கும் சேஞ்சு தாவேக்கா நம்புறதும் ஒன்று தான் அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் காட்டப்போது. விஜய் ஒருவேளை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகவோ இல்லை எதிர்க்கட்சியோ ஈவன் முதலமைச்சராகவே போறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தான் விஜயனுடைய மொத்தமான சுயரூபங்கள் தெரிய வரும். தெரியும். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த கோவிலாக ஆன்மீக பயணம் கிளம்பியிருக்கிற திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகிறதா அறிவிச்சிருந்தாரு. ஆனால் சொன்னபடி வேளாங்கண்ணிக்கு போகலை. இவர் வருவாருங்கிறதுக்காக காலையில் 3 மணிலேருந்தே டிவி கேட்குறாங்க, உள்ளே பூந்துட்டானுங்க. தொடர்ச்சியாக டிவி இவங்களை பற்றி பேசுறதுக்கு அருவருக்குறாங்க. ஒரு அருவருப்பான கூட்டம் இல்லை, ஒரு அருவருப்பான கூட்டம் அப்படிங்கிறதுனால தான் அருவருப்பாக நடந்துக்குது. நீங்கள் பாருங்கள், எவ்வளவு ஒரு பண்பாடற்ற, ஒரு அரசியல் நாகரிகமற்ற, குறைந்தபட்ச பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது அப்படிங்கிற எந்த விதமான ஒரு குறிக்கோளுமற்ற ஒரு கூட்டம் 4 மணிக்கு ஒரு விஜய் வர்றாருன்னு சொல்லி அங்கே போகிறானுங்க. அங்கே வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. ஏன்னா இன்னைக்கு விடுமுறை காலகட்டம், சனி ஞாயிறு வேறு விடுமுறை, திருப்பலின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி நடைபெறும். தேவாலயம் இருக்கக்கூடிய அந்த பாதிரிமார்கள் நிற்கிறாங்க. அந்த சர்ச்சுக்கு உள்ளே போய் நேற்று நம்ம பேசியிருந்தோம், மதுரையில் இவங்க அழகர் ஆத்தலும் போய் இதுதான் பண்ணான். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போய் பார்த்து கத்துறான். இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ளே போய் கத்துறான், தேவாலயத்துக்குள்ளே போய் டிவிக்கேன்னு கத்துறான். இப்போ தேவாலயத்துக்குள்ளே போய் வேற முழக்கத்தை வேற யாராவது வைக்க முடியுமா? வேற யாராவது வச்சு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. தேவாலயத்துக்கு எல்லா கட்சிக்காரனும் போயிருப்பான். தேவாலயம் ஒரு அமைதியான இடம். கலைஞர் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, இல்லை நாம் தமிழர் வாழ்க, ஜெயலலிதா வாழ்கன்னு யாருமே சொன்னதில்லை. இப்போ இங்கே டிவிக்கேன்னு கத்துறதுக்கும் வட மாநிலங்களில் எதுக்கும் எல்லாத்துக்கும் பாருங்க, நீங்கள் என்ன பேசினாலும் சரி, பராத் மாதா கி, ஜெய் ஸ்ரீராம், பராத் மாதா கி அப்படிமாங்க. இப்படி இந்த பாரத் மாதாக்கிங்கிறது ஒரு மந்திரத்தை எப்படி அவன் மண்டைக்கு தெரிஞ்சுக்கான். நீங்கள் பாருங்கள், மோடியோடைய மேடைகளில், பாஜக மேடைகளில், எல்லா மேடைகளையும் நீங்கள் அவங்க ஏதாவது உற்சாகமாக பேசுகிறாங்க, ஏதாவது குறிப்பிட்ட மென்ஷன் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ இந்த வைரமுத்து அவர்களுடைய இதில் ஆண்டாள் குறித்து வைரமுத்து அவர்கள் வந்து பேசுகிறாங்க. அவர் நியாயமாக பேசுகிறாரு, இங்கே தப்பாக புரிஞ்சுட்டாங்க. அப்போ நயினார் நாகேந்திரன் வந்து ராமநாதபுரத்தில் பேசுகிறார். பேசும்போது இந்த வைரமுத்து போன்றவர்களெல்லாம் நம்ம நடமாட விட்டுருக்கலாமா, நாக்க அறுக்க வேண்டாமா, தலையை வெட்ட வேண்டாமா பேசுறாரு. உடனே கீழே இருந்து பாரத் மாதாக்கின்றான். இந்த மாதிரி உணர்ச்சியை தூண்டுற மாதிரி பேசுனா அவன் பாரத் மாதாக்கி ஜெயின்னு கத்துற மாதிரி இவன் என்ன பண்றான்னா டிவிக்கேன்னு கத்துறான். அப்ப அந்த கும்பலுக்கும் இந்த கும்பலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஒண்ணுமே இல்லை. உடைய பாருங்க, அங்க என்ன காக்கி வெள்ளையும் காக்கி ட்ரவுசர் பேண்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ ட்ரவுசர் கிடையாது, முன்னாடி ட்ரவுசர் மாதிரி கத்தி மாதிரி நீங்க கத்திக்கு போற மாதிரி முன்னாடி நீட்டிக்கிட்டு நீங்க ரெண்டு பக்கமும். இப்போ வந்து பேண்டா மாத்திட்டாங்க, வெள்ளை பேண்டு காக்கி. இங்க அதேதான் அவன் இன் பண்ணிருப்பான், இவனும் இன் பண்ணிருக்கான். RSS யூனிஃபார்ம் அதை அப்படியே கொண்டு தமிழ்நாட்டில் நார்மலைஸ் பண்ணிட்டான். அதே மாதிரியான வெறுப்பு பேச்சு தாவேக்கா குறித்து ஏன் இவ்வளவு மோசமா விமர்சனம் பண்ணி நம்மளை கேட்கிறான். தாவேக்காவை போல இதுவரைக்கும் தனிப்பட்ட முறையில் பேசிய ஒரு கட்சியை நான் இந்த 15 ஆண்டுகளை பார்த்ததில்லை. திமுக நம்ம மீது என்னென்ன விமர்சனங்களை திமுக கூட தேட்ரேட் பொறுக்கிச்சு. திமுகவுடைய அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ பேசலை, அவன் சட்ட ரீதியாக நம்மளை வந்து வழக்கு போட்டான், சிறைப்படுத்தினான். ஆனால் திமுக கூட தேட்ரேட் பொறுக்கிச்சு இருக்காங்க இல்லையா, திமுக ஆதரவாளருங்கிற பேரில் நம்ம மேலே வந்து ஒரு சேட்டை வரி வீசினாங்க. அதே தான் தூக்கிட்டு வந்து இந்த தாவேக்கா கும்பலும் பண்ணுதுன்னா இவனுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்?
நீ எந்த இடத்துல மாறுபடுற? ஆர்எஸ்எஸ்ல இருந்து திமுகல இருந்து நீ எந்த இடத்துல மாறுபடுற? அதே அநாகரிகமான, அதே கேடுகட்ட, அதே கேவலமான அரசியலை கையில் எடுத்துக்கிட்டு இதை எதிர்த்து கேள்வி கேட்டா அங்க பணம் வந்துருச்சு, இங்க பணம் வந்துருச்சு, அவன் பணம் தானா, இவன் பணம் தானா, எதுக்கு தாவேக டிவிக்கேன்னு பேசுறீங்க, எதுக்கு விஜய்னு பேசுறீங்க? ஒன்று தப்பா இருக்குடா, ஒன்று புரியல, உனக்கு தப்பா இருக்கு. அவங்க 5 கோடி கொள்ளடிச்சிருக்காங்க, இவங்க 50 ரூபா தான் கொள்ளடிச்சிருக்காங்க. அவங்க பெரிய பிரச்சனைக்கு இங்க சின்ன பிரச்சனை, அது தப்பு. அது யாருமே சரி பண்ண முடியாது. இது தப்பு இல்ல. அந்த தப்பை சொல்றீங்க, இதை கண்டுக்காதீங்க, அதை மட்டும் பேசுங்க. அப்படின்னா இது நாளைக்கு வளர்ந்தா அதை விட தப்பா வளரும், அதை விட தப்பானதா போகும். நம்ம வந்து விஜயை பேசினா வியூஸ் வருது, விஜய் கட்சி ஆரம்பிப்பான்னு சொல்லி நான் சேனல் ஆரம்பிச்சேன். விஜய் வந்து தாவேக்கான ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு, நான் சேனல் ஆரம்பிச்சேன். நான் நாட்டில் நடக்கக்கூடிய அநீதிகளை தான் சேனல் ஆரம்பிச்சேன். யார் தப்பு பண்ணாலும் சுட்டி காட்டியிருக்கிறோம், அது எந்த இடமா இருந்தாலும் சுட்டி காட்டியிருக்கிறோம், இன்னும் சுட்டி காட்டுவோம். சொல்ல போனால் திமுக ஆட்சி ஆரம்பிக்கலாம், அதிமுக ஆட்சியில் அதிமுக செய்யக்கூடிய தவறுகளை தான் முதல்ல நம்ம சுட்டி காட்டணும். டிடிவி தினகரன் ஆரம்பித்து எல்லாரையும் தான் பேசியிருக்கிறோம். முதல் வீடியோவே வந்து திராவிட சுடுகாடு தான். அதில் வந்து திராவிட சுடுகாடு தான் பேர், ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக, சசிகலா, டிடிவி தினகரன் எல்லாரையும் வச்சு அடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி நடந்த எல்லா தவறுகளையும் சுட்டி காட்டணும். சிறையில் வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அவர் நான் சிறையில் இருக்கும்போது அவரும் சிறையில் இருந்தார். அப்புறம் என்னை பார்த்து சொன்னார், புழல் சிறையில் அந்த மாதிரி வந்து எங்கள் ஆட்சியில் நீங்கள் எவ்வளவோ பேசியிருக்கீங்க, உங்களை நான் கைது பண்ணதில்லை. அப்போ எல்லாத்தையும் அவங்க பார்த்துருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த ஆட்சியில் கடுமையான விமர்சனங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் அதிமுக மீதும் கடுமையாக வச்சோம். இப்போ ஆளுங்கட்சி யார் இருக்காங்க? திமுக. அவங்கள இந்த 4 ஆண்டுகளில் நாம் பேசிய அளவுக்கு வேற எவன் பேசியிருக்கிறான்? கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறோம். ஆனால் அதை விட ஒரு மோசமான கட்சி வருது. நாளைக்கு இது அதிகாரத்துக்கு வந்தா திமுக அதிமுக தூக்கி சாப்பிட்ட அளவுக்கு மோசமா இருக்கு. இன்னொன்று தாவேக்கா திட்டுறது திமுக தான் நீ ஆள் எடுத்து போட்டிருக்க, அதிமுக தான் ஆள் எடுத்து போட்டிருக்கிற. அப்ப நீ யார் முதல்ல? நீ அதே திராவிடம், அதே பெரியார் தூக்கிட்டு வர்ற. ஒன்னை எதிர்க்கிறது பெரியார் எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்புல ஒன்னு எதிர்க்கிறது எல்லாம் ஒன்று தானே. அதை கேள்வி கேட்டா திமுக பணம் கொடுத்துச்சு, அதிமுக பணம் கொடுத்துருச்சு, அவர் பணம் கொடுத்துட்டாரு. அப்போ பணத்தை தாண்டி இவங்களுக்கு எதுவுமே அரசியல் இல்லை. இவங்க பணத்தை தாண்டி 1000 மக்கள் பிரச்சனை இருக்கு, 1000 அரசியல் இருக்கு. அப்போ இந்த தற்கொலை கூட்டத்தை, இந்த ஆபாச கும்பலை, இந்த அறவைக்கட்டுத்தனமான அரசியலை ஒழித்து கட்டாத வரை வேளாங்கண்ணி கோயில்லையோ இல்லை மதுரையிலையோ இது போல இது கத்திக்கொண்டே இருக்கும். இது அரசியல் படுத்தப்படணும். பேசினாலாவது திருந்துவான்னு பார்த்தா திருந்தலையே. அவங்க அடிச்சும் பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணியும் பார்த்தாச்சு, ஆனால் அவங்க திருந்துற மாதிரி. ஏன்னா திருந்தாத கூட்டம், ஒரு ஜோம்பிஸ் கூட்டத்தை விஜய் உருவாக்கி வச்சுக்காரு. ஒரு கார் பந்தய போட்டிக்கு அஜித் அவர்கள் போகிறாங்க. அப்படி போகும்போது கிரௌடை பார்த்து ஏதோ தலைன்னு கத்துறா, பிஹேவ் யுவர் செல்ஃப்ன்ட்டாப்ல. நீ வந்து பிஹேவ் யுவர் செல்ஃப், முதல்ல ஒழுக்கமாக நடந்துக்க. அப்படி பேசக்கூடிய தலைமை பண்புள்ள ஒருத்தன் இருந்தால் தான் அந்த கூட்டம் கட்டுப்படுத்தப்படும். திருப்பதி கோயிலுக்கு சாமி கும்பிட போறாரு, கத்துறான், கோவில் அப்படின்னு ஒரு சைகை கட்டு போறாரு. அப்படி என்னைக்காவது பண்ணிருக்கீங்களா? நீ இறங்கு முத்தம் தரேன் அப்படின்னா எல்லாரும் ஏறுவான முத்தத்துக்காக. அவன் தான் விஜயனாவோட மார்பை ஒரு தடவை கடிச்சு வைக்கணுங்கிறான் ஒருத்தன். யாரா நீங்க? கமெண்ட்ல எல்லாம் போடுறேன், விஜயனா சொன்னா ஏங்க அவர் மார்பை ஒரு தடவை கடிக்கணும்னு சொல்றாங்க ஒருத்தன். அவர் இப்படி கண்ணாடி பக்கத்துல இருக்காரு, கண்ணாடி பக்கத்துல வாயை பார்த்தோன்னு இந்த வடிவேலு மும்தாஜி முத்து இருப்பார்ல அது மாதிரி முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். ஆம்பளை பையங்க அவன் போய் கண்ணாடிக்கு முத்தம் கொடுக்குறான். இன்னொரு பொண்ணுங்க போறா என்ன சொல்லுது, விஜயனாக்கு வந்து மனைவியில்னான்னு பரவாயில்ல, அக்காலான்னு பரவாயில்ல, நாங்கள் மனைவியா இருப்போம்னு சொல்லுது. எனக்கு விஜய் மாமாவோட என் மாமா தான் பிடிக்குதுங்கிற. இவனும் விஜய் பைத்தியம், அவளும் விஜய் பைத்தியம். இதை ஒருத்தர் எழுதியிருந்தாரு, எப்படியும் நீயும் விஜய் நினைச்சு தான் வாழ போற, பசங்களும் அவங்களும் கல்யாணம் முடிச்சாலும் விஜய் நினைச்சு தான் வாழ போறாங்க. அதுக்கு இங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்லடா, விஜய் ஃபேன்ஸே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா விஜய் நினைச்சு தானே வாழ போறீங்க நீங்க. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கியிருக்காப்புல. அப்போ அங்க தத்துவம் இல்லை, கொள்கை இல்லை, சித்தாந்தம் இல்லை, எந்த விதமான தொழில். விஜய் 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 தத்துவம் இல்லாத தலைமை, அதாவது தனி மனிதர்களை துதிபாடக்கூடிய ஒரு கூட்டம் கீழே விழுந்து தடம் தெரியாமல் அழிந்து போகும். எம்ஜிஆருக்கு பிறகு அதிமுக 2ஆ உடைஞ்சதும், ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுக வந்து உடைகிறதும் காரணம்னா தனி நபர்களை தலைமையிட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதை கைப்பற்றி ஏதோ ஒரு கொண்டு போயிட்டாரு. ஆனால் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது செதறி இருக்கும். இன்னைக்கு ஓபிஎஸ், டிடிவி தினகரன், இன்னைக்கு அதிமுகலேருந்து பிரிஞ்சு போய் திமுகவில் 10 பேர் இணையிறது எல்லாம் எதை செங்கோட்டையன் தாவேக்காக்கு வருது. என்ன காரணம்? என்ன ஐடியாலஜி ஸ்ட்ராங்காக இல்லை. ஐடியாலஜி உள்ள ஸ்ட்ராங்காக கட்டப்பட்டிருந்தா செங்கோட்டையன் வந்திருப்பாரா? செங்கோட்டையை பொறுத்த அன்னைக்கு எம்ஜிஆர் பூஜா தூக்குனேன், இன்னைக்கு விஜய் பூஜா தூக்குறேன். அன்னைக்கு எம்ஜிஆர் பீக்கில் இருந்தார், இன்னைக்கு விஜய் பீக்கில் இருக்காரு. அவ்வளோதான்.
அவரும் நடிகர் இவரும் நடிகர். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு கும்பிடு போட்டோம், விஜய்க்கு ஒரு கும்பிட போட்டு வைப்போம் அப்படின்னு கும்பிடு போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் எங்களுக்கு, அவ்வளவுதான். மற்றபடி கொள்கையற்ற ஒரு கூட்டம் தவறான நபர்களை உருவாக்கும், அதை நாம் அடித்து திருத்த வேண்டும். பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.